குருதி பூஜைன்னு ஒரு பூஜை பண்ணுவாங்க. நல்லா பார்த்துங்க. இப்போ கவர்மெண்ட் அதை தடை போட்டு அவங்க குருதிக்கு பதிலாக குருதி மாதிரி ஒரு விஷயத்த சுண்ணாம்பையும் மஞ்சளையும் கலந்தீங்கன்னா குருதி உண்டாயிடும். அந்த குருதியத்தை பயன்படுத்துகிறாங்க பூஜைக்கு, குருதி பூஜைக்கு. அதே மாதிரி ஒரு நண்பர்கள் 2 பேர் பிரிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அவங்க இடையில 2 பேருக்கு நடுவில் தீயை கொண்டுட்டு போனீங்கன்னா அவங்க 2 பிரிஞ்சிருவாங்க. சீரியஸ். இதில் ஒரு சின்ன விஷயம் இருக்குது. சில ஆட்கள் இருக்காங்க, வேலையை முடிக்கணுங்கிறதுக்காகவும் இல்லாட்டி பண வரவுக்காகவும் மொய் வாங்குவாங்க. இதுக்காகவும் என்ன பண்ணுவாங்கன்னா வேலையை பாதியில் முடிச்சுட்டு இந்த கிரக பிரவேசம் நடத்துவாங்க. அது செய்யக்கூடவே கூடாது. இன்னும் சிலர் இருக்காங்க, இப்போ நம்ம இந்த கிரக பிரவேசம் நடத்துகிற அன்னைக்கு வர்றவங்களாம் சோத்துல கையை வச்சுருவாங்க, அழுக்காக்கி இருப்பிடுவாங்கன்னு சொல்லிவிட்டு வெள்ளை அடிக்கிறத மட்டும் கடைசியாக பண்ணுவோம்னு நினைப்பாங்க. இது செய்யக்கூடாது. இந்த கிரக பிரவேசத்தை சாமியோட கண் திறக்கிறதுக்கு சமமாக சொல்லுவாங்க. அந்த கண் திறக்கிறதும் நம்ம வீட்டில் கிரக பிரவேசப்போ பால் பொங்கி வர்றதும் 2 ஒன்று. இந்த வீடு கட்டிக்கிட்டே இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா பாதியில். ஏன்னா வீடு கட்டும் போதே நம்ம பிளான் பண்ணி தானே பண்ணியிருக்கோம், இவ்வளோ பணம் இவ்வளோ பட்ஜெட் தானே பண்ணியிருக்கோம். அதில் கூட அவனுக்கு சிக்கல் வருதுன்னா காரணம் அந்த வீட்டில் ஒன்று கண்ணூர் கூடி இருக்கும். உங்கள் வாழ்க்கையின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் சிறந்த ஜோதிடர்களிடம் தீர்வு காணுங்கள். ஆஸ்கஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் குரு நாகராஜ் சார் இருக்காங்க. அவங்க கிட்ட இன்னைக்கு வாஸ்து குறித்து நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம். வாழ்க வளமுடன். ஆஸ்கஸ்ட்ரோ நேயர்களுக்கும் என்ன வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு சாந்தி சேர்த்து கிரக பிரவேசத்தில் வந்து பூஜை பண்ணுறது ஒன்று. அதே கண்ணூர் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் சேர்த்து வச்சு தச்சு கழித்தல்னு சொல்லலாம். தச்சு கழித்தல் நம்ம வீட்டில் பாருங்கள், வெள்ளிக்கிழமை நம்ம சுற்றி சூடத்தை சுற்றி வெளியில் பொருத்தி வைக்கிறோம்ல. இப்போ நடக்குதானா இப்போ கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா நகர வாழ்க்கையில் ரொம்ப ரேராக இருக்குது. ஆனால் கிராம வாழ்க்கையில் இன்றைக்கி இருக்குது. எங்கள் வீட்டில் இன்றைக்கும் பொருத்தி வைக்கிறாங்க, டெய்லியும் கூட பொருத்தி வைப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் அந்த தச்சு கழித்தல்லாம் வரும். தச்சு கழித்தல் வந்து சைவம், அப்புறம் அந்த சில சமயம் அசைவ முறையிலே செய்கிறது இருக்குது. நம்ம கிராமங்களில் கோயிலில் ஆடு மாடு கோழி பன்றி இதெல்லாம் பலி கொடுக்குற கிராம கோவில்கள் இருக்குது. அது மாதிரி இந்த வீடு தச்சு கழித்தல் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேவல் கூவாத சேவல்னு சொல்லுவாங்க. அந்த சேவலை வந்து முன்னாடி வெட்டி அதோட ரத்தத்தை அந்த வீட்டில் தெளித்து பலி கொடுப்பாங்க. மறுநாள் காலையிலேயேவும் கிரகப்பிரவேசம் நடத்துவாங்க. சில இடங்களில் பார்த்திங்கன்னா இது தவறு அப்படின்னு சொல்லி இன்றும் வாதிடக்கூடிய ஜோதிடர்களும் இருக்காங்க, மக்களும் இருக்காங்க. அதே மாதிரி தான் கோயிலில் கடா பலி கொடுக்குறது, சேவல் பலி கொடுக்குறது தவறுன்னு சொல்லி பேசக்கூடிய நபர்களும் இருக்காங்க, அதை கடைபிடிக்கக்கூடிய மக்களும் இருக்காங்க. ஜெயலலிதா அம்மையார் வந்து இந்த கோவிலில் பலி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி தடை சட்டமே போட்டாங்க. அதுக்கப்புறம் வேறு ஆட்சிகள் மாறும்போது அதெல்லாம் மாறிக்கிடுச்சு, காட்சிகள் மாறிக்கிடுச்சு, அது வேறு விஷயம். அதே மாதிரி இந்த வீட்டுகளில் சேவலை பலி கொடுக்கறது ஒரு வகை இருக்குது. ரொம்ப பேர் அது கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அஸ்யூஸ் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செய்யலாம். ஏன்னா இது கிராம சார்ந்த சில சம்பிரதாய சார்ந்த விஷயங்களில் நம்ம மாறுதலுக்கு திணிக்க முடியாது. அவை செய்யலை, உயிர் பலி கொடுக்க விரும்பலை அப்படின்னா இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு வந்து கழுத்தை அறுக்கிறது கிடையாது சேவலை. அதோட கால் இருக்கு இல்லையா, அந்த நகத்தை வெட்டுவாங்க. நகத்தை வெட்டுவோம், லைட்டாக ரத்தம் வரும். அந்த ரத்தத்தை தெளிக்கிற ஆட்களும் இருக்காங்க. சில இடங்கள் இப்போ கோயிலுமே வந்துட்டு இது பலி கொடுக்கறதுக்கு பதிலாக சில காய்கறிகளை கூட பலி கொடுக்குறாங்க. இப்போ ஒன்றுமே வேணாம், நீங்கள் மண்டக்காடு இந்த பாலக்காடு பகவதி அம்மன் கோயில் இருக்கு இல்லையா, அங்கே ஒரு கோயிலில் வந்து முன்னாடி வந்து எருமையை வெட்டி பலி கொடுத்தாங்க. குருதி பூஜைன்னு ஒரு பூஜை பண்ணுவாங்க. நல்லா பார்த்துங்க. இப்போ கவர்மெண்ட் அதை தடை போட்டு அவங்க குருதிக்கு பதிலாக ஒரு குருதி மாதிரி ஒரு விஷயத்த சுண்ணாம்பையும் மஞ்சளையும் கலந்தீங்கன்னா குருதி உண்டாயிடும். சுண்ணாம்பு கூட மஞ்சளை கலந்தீங்கன்னா குருதி, அந்த குருதியத்தை பயன்படுத்துகிறாங்க பூஜைக்கு, குருதி பூஜைக்கு. ஸோ அது மாதிரி இப்போ நம்மளும் சுண்ணாம்பும் மஞ்சளும் கலந்து அந்த குருதியாக மாற்றி வீட்டில் அதை தெளிக்கலாம், தப்பு இல்லை. பட் அந்த பூஜைக்கு முக்கியமான பலி கொடுக்கணும். நம்மளோட பூசணி, வெண்பூசணி வந்து பலி கொடுக்கணும். அதை 8 பீஸாக வெட்டி 8 திக்குக்கும் எரியணும். அதுபோக வைக்கல் பிரின்னு சொல்லுவாங்க, வைக்கப்பிரி அப்படிமா. வைக்கோலை வந்து ஒரு கயிறு மாதிரி திரிச்சு அதை பொருத்தி அந்த வைக்கப்பிரியை வந்து வீட்டுக்குள்ளேயும் வீட்டை சுற்றியும் வெளியையும் சுற்றி அதை கொண்டு போய் முச்சத்தியில் போடுவாங்க. அதாவது வீட்டில் ஏதாவது தோசை இருந்தால் இந்த நெருப்பு வந்து அதை சரி பண்ணிடும். நல்லா பார்த்துக்கோங்க. எங்கள் கிராமத்தில் வந்து யாராவது இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, கிராம கோவில் இருக்கு இல்லையா, பூட்டிடுவாங்க. எப்போ வரைக்கும் அந்த பாடி எடுக்கிற வரைக்கும் பூட்டிடுவாங்க.
அந்த பாடி எடுத்துகிட்டு போய் முடிச்ச உடனே நாங்கள் என்ன பண்ணோம்னா பனை மரத்து ஓலையை அதை எடுத்துகிட்டு வந்து அந்த ஓலையை பொருத்தி இந்த கோயிலை சுற்றி வருவோம். சுற்றி வந்ததுக்கப்புறம் தான் கோயிலை திறப்போம். இது கிராமத்தில் இன்றைக்கும் இருக்குது. அதே மாதிரி ஒரு நண்பர்கள் 2 பேரை பிரிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அவங்க இடையில 2 பேருக்கு நடுவில் தீயை கொண்டுட்டு போனீங்கன்னா அவங்க 2 பிரிஞ்சிருவாங்க. சீரியஸ், இதெல்லாம் இருக்குது இன்னும் கிராமத்தில். அதனால தான் இந்த சிகரெட் குடிக்கும் போது பார்த்தீங்கன்னா, எவ்வளோ ஒருத்தர் சிகரெட் குடிக்கும் போது 2 பேருக்கு நடுவில் இவன் போனான்னா அந்த 2 பேருக்குள்ள சண்டை வந்துடும். அன்னைக்கு சண்டை வந்துடும். ஆனால் அவங்களுக்கு அதோட காரணம் புரியாது. அதனால தான் இந்த தீயை வந்து 2 பேருக்கு நடுவில் கொண்டு போகக்கூடாது. அதனால் நீங்கள் அந்த தீபாராதனை கொண்டுட்டு வரும்போது கூட பாருங்கள், அழகாக 2 பேரை பிரித்து வச்சுருப்பாங்க. பிரித்து வச்சு தான் கொண்டுட்டு வருவாங்க. 2 பேருக்கு நடுவில் கொண்டு போகக்கூடாது. கொண்டு போனால் அந்த 2 பேர் பிரிஞ்சிருவாங்க. இதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த நெருப்புக்கு அவ்வளோ பவர் இருக்குது. அந்த வைக்கப்பிரி நெருப்பு இருக்குது பார்த்தீங்களா, இது வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா தோஷத்தையும் எடுத்துரும். அதுதான் அப்படி அது ஒரு பூஜை பண்ணுவாங்க. அந்த பூஜை பண்ணும்போது முக்கியமாக புது பாத்திரம், புது அடுப்பில் பச்சரிசியில் வெண்பொங்கல் செஞ்சு அந்த வெண்பொங்கலை அந்த நிலைக்கு முன்னாடி வச்சு சாமி கும்பிடுவாங்க. இதை ஆச்சாரி செய்வார், இல்லாட்டி சாஸ்திரம் செஞ்சவங்க செய்வாங்க. செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் கணவன் மனைவியை அந்த அதாவது தலைவனை தலைவியும் வீட்டுக்கு உள்ளுக்குள்ளே நிற்க வச்சுக்குவாங்க. இவங்க வெளியிருந்து கதவை தட்டுவாங்க. யார் வந்திருக்கான்னு இவங்க கதவை தட்டுவாங்க. கதவை திறக்குன்னு கதவை தட்டுவாங்க. அவங்க உள்ளே இருந்துக்கிட்டு யார் வந்திருக்கான்னு கேட்பாங்க. நான் லட்சுமி வந்திருக்கேன்னு வெளியே இருந்துட்டு இவங்க சொல்லுவாங்க. திரும்ப 2வது வட்டத்துக்கு கதவை தட்டுவாங்க. யார் வந்திருக்காங்க அவங்க கேட்பாங்க. நான் லட்சுமி வந்திருக்கேன், கதவை திறப்பாங்க. திரும்ப இதே மாதிரி 3 தடவை தட்டி யார் வந்திருக்காங்க, நான் லட்சுமி வந்திருக்கேன் 3வது தடவை சொல்லும் போது கதவை திறப்பாங்க. ஸோ அவங்க அந்த சாமியை கூப்பிட்டு பொங்கலோட உள்ளே வரும்போது இந்த லட்சுமியே உள்ளே வர்றதா ஒரு ஐதீகம் உண்டு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பூஜை பண்ணும் பார்த்தீங்கன்னா கூஸ் பம்பாகும். கேட்கும் போதே ரொம்ப பிரமிப்பா இருக்கு. அதெல்லாம் உண்மையில கூஸ் பம்பாகும். அவங்க சொல்லும்போது லட்சுமி வந்திருக்க சொல்லும் போதே அப்படியே மயில்கல்ல நிற்கும். அதாவது ஆத்மார்த்தமாக செய்யும்போது செஞ்சீங்கன்னா. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் சாமி கும்பிட்டு முடிச்சா இதெல்லாம் நைட்டு 12 மணிக்கு இருக்கும் இந்த பூஜை. பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஆச்சாரியார் வந்து அந்த பாத்திரம் இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவார். நம்மளும் போயிட்டு கொஞ்ச நேரம் கழித்து திரும்ப ஒரு 4 மணிக்கு மேலே அந்த அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் சிலர் ஹோமம் வளர்ப்பாங்க. சிலர் இல்லைங்க முகூர்த்தனாலே சூரிய உதயத்துக்கு அப்புறம் தான் முகூர்த்தம் அப்படின்னு சொல்லிவிட்டு 6 மணிக்கு மேலே தான் அந்த சூரிய உதயத்துக்கு அப்புறமா அந்த வாஸ்து பூஜையில் வாஸ்து சாந்தி ஹோமம், அப்புறம் நவக்கிரக ஹோமம், அப்புறம் இவங்களுக்கு ஒருவேளை ஆயுஷ் ஹோமம் இது மாதிரி விஷயம்லாம் பண்ணுறதா இருந்தால் பண்ணுவாங்க. கணபதி ஹோமம் முக்கியமாக பண்ணிவிடுவாங்க. ஃபஸ்ட் எடுத்துகிட்டு கணபதி ஹோமம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் வாஸ்து சாந்தி ஹோமம் பண்ணுவாங்க. அப்புறம் நவகோள்கள் ஹோமம், சுதர்சன ஹோமம் இப்படிலாம் செஞ்சு அந்த குடும்பத்துக்கு தேவையான ஹோமத்தில் சேர்த்து செஞ்சுக்குவாங்க. இதுதான் அந்த வாஸ்து கிரக பிரவேசத்தோட முடிக்கிற அளவு. இதில் ஒரு சின்ன விஷயம் இருக்குது. சில ஆட்கள் இருக்காங்க, வேலையை முடிக்கணுங்கிறதுக்காகவும் இல்லாட்டி பண வரவுக்காகவும் மொய் வாங்குவாங்க. இதுக்காகவும் என்ன பண்ணுவாங்கன்னா வேலையை பாதியில் முடிச்சுட்டு இந்த கிரக பிரவேசம் நடத்துவாங்க. அது செய்யக்கூடவே கூடாது. இப்போ நிறைய இடங்கள்ல வந்து இப்போ ஏதாவது ஒரு வேலையை வந்து இன்கம்ப்ளீட்டா விட்டுட்டு தான் கிரக பிரவேசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், அது செய்யவே கூடாது, ஒருபோது செய்யக்கூடாது. இன்னும் சிலர் இருக்காங்க, இப்போ நம்ம இந்த கிரக பிரவேசம் நடத்துகிற அன்னைக்கு வர்றவங்களாம் சோகத்தில் கையை வச்சுருவாங்க, அழுக்காக்கிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிவிட்டு வெள்ளை அடிக்கிற மட்டும் கடைசியாக பண்ணுவோம்னு நினைப்பாங்க. இது செய்யக்கூடாது. இந்த கிரக பிரவேசத்தை சாமியோட கண் திறக்கிறதுக்கு சமமாக சொல்லுவாங்க. இந்த கோவிலில் புதுசாக ஒரு கோயில் கட்டும்போது சாமியை நிர்ணயம் பண்ணும்போது கண் திறக்கிறத சொல்லி ஒரு நிகழ்ச்சி சொல்லுவாங்க. அந்த கண் திறக்கிறதும் நம்ம வீட்டில் கிரகப்பிரவேசம் அப்போ பால் பொங்கி வர்றதும் 2 ஒன்று. நீங்கள் கண் திறந்ததுக்கப்புறம் அங்கே வந்து எந்த ஆல்ட்ரேஷனும் படக்கூடாது. ஒருவேளை சாமியை சிலையாக செஞ்சு முடிச்சுட்டாங்க, இப்படி கை வச்சிருக்கிறாரு, இந்த கையில் இந்த இடத்துல ஒரு கோடு உள்ளுகளை இந்த 2 விரலும் ஒன்றா இருக்குது, இந்த இடத்துல ஒரு கோடு போட மறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, கண்ணை திறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த கோடு போடக்கூடாது. இந்த 2 விரலையும் தனித்தனியாக காட்டக்கூடாது. அந்த சாமிக்கு அதுதான். அப்போ கண் திறந்துட்டா வேறு எந்த வேலையும் செய்யக்கூடாது. அதே மாதிரி தான் வீடு வந்து பால் பொங்கிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் எந்த வேலையும் செய்யக்கூடாது. அதனால் இன்கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வேலை செய்யக்கூடாது. அதனால் கம்ப்ளீட்டாக வேலையை முடிச்சு போட்டு தான் இந்த கிரகப்பிரவேசமே வைக்கணும். ஆனால் இப்போ கிராமங்கள்லையுமே இந்த மாதிரி ஒரு வழக்கு இருக்கு இல்லையா? இல்லை மேடம், ஏதாச்சும் ஒரு எலக்ட்ரிஷியன் ஒர்க்கோ எலக்ட்ரிஷியன் வந்து கட்டட வேலை கிடையாது. நல்லா பாருங்கள். ஏன்னா இப்போ எலக்ட்ரிஷியன் வேலை வந்து எப்படின்னா முடிச்சு வச்சிருப்பாரு. இப்போ எனக்கு திடீர்னு இந்த இடத்துல ஒரு லைட் போட தோணுது, நான் லைட் போட்டுக்கலாம். நல்லா பார்த்துக்குவேன். இந்த சிவப்பு லைட் போடலாம், மஞ்சள் லைட் போடலாம், ப்ளூ கலர் லைட் போடலாம். இதெல்லாம் வந்து எக்ஸ்டர்னலாக ஷோ பண்ணுறது. இந்த வேலைக்கும் கட்டட வேலைக்கும் ரொம்ப பெருசாக சம்மந்தம் கிடையாது. நான் சொல்ல கட்டடம் கட்டுறது, வெள்ளை அடிக்கிறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் கம்ப்ளீட் பண்ணிடணும். நல்லா புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இப்போ நான் சாமி கோயில் கட்டினதுக்கப்புறம் கூட நான் வந்து திடீர்னு ஒரு ட்ரம்ஸ் அடிக்கிறது கொட்டை நான் வாங்கி கொடுப்பேன், எலக்ட்ரிக் கட்டு, நான் அதை கொண்டு போய் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கும் அந்த கோயில் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அது மாதிரி இந்த எக்ஸ்டர்னலாக இருக்கக்கூடிய சின்ன, அதான் நான் சொல்கிறது எலக்ட்ரிக்கல் வேலை அடிஷனலாக சேர்க்கறதுல இதெல்லாம் கணக்கு கிடையாது. கட்டடம் கட்டுற வேலைன்னு சொல்கிறோம் இல்லையா, கட்டடம் சம்மந்தப்பட்ட வேலைகளில் நீங்கள்
கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் இந்த கிரகப்பிரவேசம் வைக்கணும். ஓகே. அப்புறம் அது கண்ணு திறந்ததுக்கப்புறம் போயிட்டு ஆல்ட்ரேஷன் பண்ண மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு சில வருஷங்களுக்கு அப்புறமா இப்போ அந்த வீட்டில் குடியேறிட்டாங்க, அவங்களுக்கு இப்போ தனியாக ஒரு மேலே ஒரு ரூம் இப்போ எடுக்கணும் அப்படின்னா அதெல்லாம் அதுக்கு ஒரு நல்ல நாள் பார்த்து செஞ்சுக்கலாம். இது வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணுறது, ஓகே, அது பண்ணிக்கலாம். இப்போ அந்த பால் காய்ச்சி முடிஞ்ச உடனே ஏற்கனவே மிச்சம் வச்சிருக்க வேலைன்னு செய்யக்கூடாது. கம்ப்ளீட் அப்படிங்கணும், இன்கம்ப்ளீட் இருக்கவே கூடாது. ஸோ இதுதான் இந்த வீடு கட்டுறதுல, இடம் வாங்கி வீடு கட்டுறதுல உள்ள விஷயம். இடையில சின்ன சின்ன விஷயங்கள் இதில் இருக்குது. என்னென்னா, இந்த வீடு கட்டிக்கிட்டே இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா பாதியில் அது அனுபவிச்சிருக்கோம், ரொம்ப பேர் அனுபவிச்சிருக்கோம். இங்கே எனக்கு தெரிஞ்சு நம்ம இங்கே வீடியோ எடுக்கிற இவங்க முதல் கூட என்கிட்ட கேட்டிருக்காங்க, ஸோ எங்கள் சொந்தக்காரங்க நின்றுட்டாங்க, அவங்க நின்றுட்டாங்க, இவங்கன்னு பாட்டு இதுக்கெல்லாம் என்ன காரணமாக இருக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு 2-3 விஷயம் இருக்குது. ஒன்று, அவன் பொருளாதார சிக்கல். அந்த பொருளாதார சிக்கல் கூட இது அதாவது இயற்கையாகவே இல்லை, ஒரு செயற்கையாக ஒன்று உண்டாயிருக்கும். ஓகே. ஏன்னா வீடு கட்டும் போதே நம்ம பிளான் பண்ணி தானே பண்ணியிருக்கோம், இவ்வளோ பணம் இவ்வளோ பட்ஜெட் தானே பண்ணியிருக்கோம். அதில் கூட அவனுக்கு சிக்கல் வருதுன்னா காரணம் அந்த வீட்டில் ஒன்று கண்ணூர் கூடி இருக்கும், இல்லாட்டி இந்த செய்வன கோளாறு, இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அது போக சில பல காரணங்கள் இருக்குது. இந்த வீடு நின்று போயிடும், அதுக்கப்புறம் அவங்களால கட்ட முடியாது. இல்லாட்டி வீட்டில் நான் சொன்ன மாதிரியே ஆக்சிடென்ட்ஸ், இது மாதிரி விஷயங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தினால அது நின்று போய் நிற்கினா, இதை திரும்ப நீங்கள் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற ஆரம்பிக்கிறீங்கன்னா உடனே நீங்கள் ஆரம்பிச்சிடக்கூடாது. அதை திரும்ப சாஸ்திரியாட்ட போகணும், அவர் ஒரு நிமித்தம் போட்டு பிரசனெல்லாம் போட்டு பார்த்து ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா இதெல்லாம் சரியானு கேட்டுக்கிட்டு அதுக்கு ஒரு பூஜை ஒன்று செய்வார். நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் அப்படி எதனா செஞ்ச ஒரு அனுபவம் சொல்ல முடியுமா? ரொம்ப இருக்குது மேடம். இப்பயும் ஒரு வீட்டில் கட்டாமல் கிடக்கு. ஓகே. ஒரே இடத்துல 2 வீடு கட்டிக்கிட்டு இருந்தாங்க. நான் சும்மா தற்செயலாக அங்கிட்டு போயிட்டு வரும்போதெல்லாம் நான் சொல்லுவேன், இந்த கட்டடம் கட்ட முடியாதுங்க அப்படிமே. ஓனர் நிற்கும். சில சமயம் நான் ஓனர்கிட்ட போய் 2 ஓனர்கிட்டையும் நான் பேசியிருக்கேன், சார் இந்த கட்டடம் நீங்கள் கட்டிக்கிற ஸ்டைலை பார்த்து அது கட்ட முடியாது சார் அப்படின்னு. என்ன சார் சொன்னீங்க நீங்கள் அப்படி? நான் ஜோசியருங்க, நீங்கள் எங்கே இருக்குது? இந்த ஆலங்குளத்தில் இருக்கேன். எங்கே போகிறீங்க? இந்த ஆஃபீஸ் இங்கே இருக்குது, சித்ராஜத்தில் இருக்குது, நான் போகிறேன் அப்படிம்பேன். என் கார்டெலாம் கொடுத்துட்டு வந்திருக்கேன். அவங்க நான் சொன்ன மாதிரியே 2 வீடுமே நின்று போச்சு. அப்புறம் ஒரு வீடு 2 வருஷம் கழிச்சு இப்போ திரும்ப ரீகன்ஸ்ட்ரக்ட் கட்டிக்கிட்டு, ஆனால் இன்னும் 6-8 மாதமாக கட்டிக்கிட்டே இருக்காங்க, கட்டி முடிச்சபடியே கட்டிக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு வீடு அப்படி கட்டமனாவே போச்சு. இந்த அதுக்கு தான் நம்மளுக்கு ஒரு பழமொழி இருக்குது, கழுத கட்ட குட்டிச்சோர்னு சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஒரு பழமொழி இருக்குது. இந்த பழமொழிக்கு 3 அர்த்தம் இருக்குது. அது கழுது அப்படின்னு ஒரு வார்த்தை. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னென்னா, பாலடைந்த நிலம், பாலடைந்த கட்டடம்னு சொல்லுவான். கட்டால்னா பாலடைந்தது தான். அது கழுதுனாலே தரிசான நிலம், இல்லாட்டி தரிசு கட்டடம்னு சொல்லுவாங்க. கழுது கெட்டால், அப்போ கழுது கெட்டால்னா பாலடைந்த நிலம் மேலும் கெட்டால் அது எப்படி இருக்கும்? குடிச்சு வரத்தான் இருக்கும். இது அந்த பழமொழிக்கு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் இருக்குது. கழுதைக்கு வந்து அதோட தோலில் ரஃப்பாக இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா சில சமயம் அரிப்பு ஏற்படும், இல்லாட்டி புண்ணு இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், ஏதாவது ஒரு சோத்தில் போய் உரசும். அது நல்ல வீட்டில் போய் உரசுமா? ஏதாவது ஒரு வீடு பாலடைஞ்சு கிடந்துச்சுன்னா அந்த சோறு வந்து சொரன்னு கிடக்கும், அதில் போய் உரசும். கழுதை கெட்டுருச்சுன்னா தன்னோட தோல்லாம் கெட்டு போச்சுன்னா அந்த குட்டிச்சோரில் போய் உரசுமா. இது கழுதை கெட்ட குட்டிச்சோர்னு சொல்லி ஒரு பழமொழி. இன்னொரு பழமொழிக்கு, இதே பழமொழிக்கு இன்னொரு அர்த்தம் என்னென்னா, கழுதையை கட்டினால் இந்த குட்டிச்சோறு ஆறது தடுக்கப்படும். இப்போ வீடு கட்டிக்கிட்டு இருக்கான், நின்று போச்சுன்னா இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, யோகராணின்னு இதுக்கு பேர். இந்த யோகராணியை கொண்டு போய் அந்த வீட்டில் போய் கட்டி வச்சுருவோம். ஏன் அப்படின்னா, ஒரு வீடு பாலடைஞ்சிருச்சு பயன்படுத்தலைன்னா அதில் தீய சக்திகள் வந்து குடியேறிடும். நீங்கள் குடியேற தேவையில்லை, நீங்கள் திறந்து வர இருக்கிறதுல அதுவாக போய் இருந்து கொடுக்கும். அதனால தான் சில வீடுகளில் இந்த மாதிரி யோகராணி கட்டலைன்னா நீங்கள் குடி போன உடனே அமானுஷ்ய நிகழ்ச்சிலாம் நடக்கும். யாரோ என்கிட்ட பேசுகிறாங்க, யாரோ என்கிட்ட படம் என்னை பார்க்குற மாதிரி இருக்குது, இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் திரைப்படங்கள்லாம் பார்க்குறோம்ல, இது எல்லாமே என்னென்னா தீய சக்திகள் வந்து அடைஞ்சுக்கணும். சரி. இந்த அடைகிறத போக்குறதுக்கு தான் இந்த யோகராணியை போய் கட்டுறது. இது 1 நாள் 2 நாள் கட்டி வச்சுருவோம். கட்டி வச்சதுக்கப்புறம் ஒருவேளை தீயதெல்லாம் இருந்துச்சுன்னா ஓடிடும், இல்லாட்டி அந்த 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 யோகராணி கத்தும், இல்லாட்டி வேறு ஏதோ ஒரு விஷயத்தை நம்மளுக்கு எடுத்துக்காட்டும். அதுக்கு தகுந்த சின்ன சின்ன பூஜைகள் செஞ்சு அதை சரி பண்ணிக்கணும். இதுக்கு பேர் தான் கழுதையை கட்டினா குட்டிச்சோரை ஆறது தவிர்க்கப்படும் அப்படிங்கிறது. இந்த கழுது கட்ட குட்டிச்சோருக்கு இவ்வளோ அர்த்தம் இருக்குது. ஸோ இந்த பூஜை செய்கிறது மூலமாக நின்று போன கட்டடத்தை திரும்ப நீங்கள் எழுப்பிடலாம். ஸோ இதெல்லாம் அந்த காலத்தில் வழக்கத்தில் இருந்த பூஜை முறை. இப்போ வந்து ஒருத்தங்க வீடு கட்டுறாங்க அப்படின்னா, இப்போ இந்த 5 பூதங்களும் வந்து சரியான ஒரு விஷயத்த வந்து கொடுக்கணும். இப்போ ஏதாவது ஒரு பூதம் வந்து எதனா ஒரு விஷயம் தப்பா இருக்கு, நிலம் நிற்காட்சி, அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு என்ன மாதிரியான கண்டிப்பா எதனா ஒரு பாதிப்பு ஏற்படும் இல்லை? கண்டிப்பாக பாதிப்பு ஏற்படுத்தியே கொடுக்கும். அந்த பூதம் சம்பந்தப்பட்ட உடல் உறுப்புகளை அந்த தலைவன் தலைவிக்கு பாதிப்பு ஏற்படுத்தும்.
நான் ஏற்கனவே ஒரு விஷயம் சொன்னேன், இந்த போர் போடும்போது அந்த ஈசானமும் நிருதியும் சந்திக்கிற இடத்துல போர் விழுந்துச்சுன்னா ஹார்ட்டில் பிரச்சனை வரும் இல்லையா? இது மாதிரி ஒவ்வொரு மூலையிலையும் இல்லாட்டி ஒவ்வொரு இடத்துலையும் ஏதாவது என்னென்ன கெடுதோ அதுக்கு தகுந்து உடல் உறுப்புகளில் கெடும். சரி. இல்லாட்டி மனிதனோட அந்த கேரக்டரிஸ்டிக்கை கெடுத்துரும். கேரக்டரிஸ்டிக் கெடுக்குன்னா இவரோட கணவர் இன்னொரு அம்மா மேலே அஃபெக்ஷன் ஆகிடுவார், இல்லை இந்த அம்மா வந்து இன்னொரு ஆள் மேலே அஃபெக்ஷன் ஆகிடுவாங்க. இது எல்லாமே அந்த அந்த வாஸ்துல குறைபாடு வரும்போது. சரி. நீங்கள் இந்த ஐம்பூதங்கள் கெடும்போதுமே நம்மளும் உடம்பு வந்து பஞ்சபூதத்தால் ஆனது தானே. இந்த ஐம்பூதத்தில் ஒன்று கெட்டுச்சுன்னா நம்மளுக்கும் உடம்பு கெட்டு போகும். அதில் தான் நான் சொன்ன பல விஷயம் நடந்தது. அந்த இருக்கக்கூடிய எஜமானன் திடீர்னு காணாமல் போயிடுவான், திடீர்னு இறந்து போயிடுறது, இது மாதிரி விஷயம்லாம் இருக்குது. ஆனால் அவருக்கு காரணம் புரியாது. அப்புறம் ஒரு வீட்டில் சாவு நடந்துச்சுன்னா தொடர்ந்து ஒரே வருஷத்துக்குள்ளே திரும்ப திரும்ப நடக்கும். இல்லாட்டி இந்த சாவு முடிஞ்சு ஒரு வருஷம் நடக்கக்குள்ளே ஒரு சாவு நடக்கும், அது முடிஞ்சு ஒரு வருஷத்துக்குள்ளே திரும்ப ஒரு சாவு, இப்படியே நடந்துக்கிட்டு இருக்கிற இன்றைக்கி எங்கள் ஏரியாவில் நாங்கள் இதை பார்க்குறோம், கண்ணால் பார்க்குறோம். அப்போ நாங்கள் சொல்லுவோம், எங்கள் அடப்பில் ஒருத்தங்க இறந்துருவாங்க, நாங்கள் அடப்புக்கு பரிகாரம் செய்ய சொல்லுவோம், செய்ய மாட்டாங்க. திரும்ப என்ன பண்ணாங்கன்னா அந்த அடப்பு முடியக்குள்ளே திரும்ப இன்னொரு அந்த பூதத்தை சரி பண்ணாமல் போச்சுன்னா திருப்பி தப்பாயிடும். ஸோ அந்த பூதத்தை சரி பண்ணிக்கிட்டோம். உங்கள் வாழ்க்கையின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் சிறந்த ஜோதிடர்களிடம் தீர்வு காணுங்கள்.